பிரைஸ் தி லார்ட். குட் மார்னிங். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். அப்போஸ்தலர் 18ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். கொரிந்து பட்டணத்தில் ராத்திரியிலே கர்த்தர் பவுலுக்கு தரிசனமாகி, நீ பயப்படாமல் பேசு, மௌனமாயிராதே, நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்றார். கர்த்தர் பவுலுக்கு சொன்ன இந்த வார்த்தையை நாம் மீண்டும் மீண்டும் படித்து பார்த்தோமானால், இந்த வசனத்தின் மூலமாக கர்த்தர் நம்மை தைரியப்படுத்துவது நமக்கு நன்கு புலப்படுகிறது. எப்படி எனில், நம்முடைய வாழ்க்கையில் இதுவரை எத்தனையோ பிரச்சனைகளில் பயந்திருக்கிறோம். அடுத்து என்ன செய்ய என்று தெரியாமல் திகைத்திருக்கிறோம். வேறு வழியே இல்லையே என்று பயந்து போய் கவலையோடு இருந்திருக்கிறோம். ஆனால் இதுவரை நாம் சந்தித்த பிரச்சனைகளில் நம் வாழ்க்கை அத்தோடு முடிந்து விட்டதா? வழி இல்லை, உதவி இல்லை, தெரியவில்லை என்ற சூழ்நிலைகளை எல்லாம் தாண்டி இம்மட்டும் நாம் கடந்து வந்தது தேவனுடைய கிருபைதானே. நமக்கு வந்த பிரச்சனைகள் ஏதாவது ஒரு வழியில், ஏதாவது ஒருவர் மூலமாக, ஏதாவது ஒரு உதவி வந்து முடிந்திருக்கிறதல்லவா? அது எப்படி முடிந்தது என்று யோசித்திருக்கிறோமா? அது எப்படி என்றால், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நமக்கு இந்த பட்டணத்தில் கர்த்தருடைய ஜனங்கள் அநேகம் பேர் இருப்பதால் கர்த்தர் தம்முடைய ஜனத்தை கொண்டு நமக்கு உதவி செய்து வழியை சொல்லி பிரச்சனையை முடித்திருக்கிறார். அன்று பவுலுக்கு உதவி செய்த தேவன் இன்று நமக்கும் அவர் தெரிந்து கொண்ட அவருடைய ஜனத்தை கொண்டு நம்மை காப்பாற்றுகிறார், உதவி செய்கிறார். எனவே நான் உன்னுடனே கூட இருக்கிறேன், உனக்கு தீங்கு செய்யும்படி ஒருவனும் உன்மேல் கை போடுவதில்லை. இந்த பட்டணத்தில் எனக்கு அநேக ஜனங்கள் உண்டு என்ற கர்த்தருடைய வார்த்தையை நாம் விசுவாசித்து தைரியத்தோடு, பலத்தோடு, சமாதானமாய், சந்தோஷமாய் வாழ்ந்தால் ஆசீர்வாதம் நமக்கு நிச்சயம் உண்டு. ஆமென். ஜெபிப்புமா. சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கர்த்தாவே, உம்மால் அழைக்கப்பட்டு தெரிந்து கொள்ளப்பட்ட சவுலுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்து அவனை பாதுகாத்து அவனுக்கு உதவி செய்ய சிலரை நியமித்தது போல, உம்மால் அழைக்கப்பட்ட தெரிந்து கொள்ளப்பட்ட உம்முடைய பிள்ளைகளாகிய எங்களையும் பாதுகாத்து எங்களுக்கும் நாங்கள் வாழ்கிற இந்த பட்டணத்தில் உதவி செய்யும்படியாக சில மனிதர்களையும் தேவ தூதர்களையும் எழுப்பி தரும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி. இந்த நாளிலும் திருமண நாள், பிறந்த நாள் காண்கிற யாவரையும் உம்முடைய நாமத்தினாலே வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறோம். தங்களுடைய காரியங்களில் மனிதர்களுடைய உதவியை தேடிக்கொண்டு அதற்காக உம்மிடத்தில் விசுவாசத்தோடு ஜெபிக்கிறவர்களின் ஜெபத்தை எங்கள் தேவனாகிய கர்த்தர் கேட்டு அவர்களுக்காக சில மனிதர்களையும் தூதர்களையும் உதவி செய்ய நியமிக்கும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக. ஆமென்.